ஸோ விபி தியரி, வேலன்ஸ் பாண்ட் தியரின்னு சொல்லுவாங்க. இணைத்திறன் பிணைப்பு கொள்கை காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். நம்ம என்னென்ன ரூல்ஸ் விஎஸ்சிபிஆர் தியரியில் படித்தோமோ, கெமிக்கல் பாண்டிங்கில் விபி தியரி படிச்சிங்களோ அதே மாதிரி தான். பட் இங்கே காம்ப்ளெக்ஸுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ நான் இப்போ எழுதுகிற காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம நேற்று பார்த்தோம். CONH3 6 டைம்ஸு 3+. இந்த காம்ப்ளெக்ஸ்னுடைய ஹைபிரிடைசேஷன் என்ன, ஜாமெட்ரி என்ன, இந்த விபி தியரினுடைய ரோல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹைபிரிடைசேஷனை ஃபைண்ட் பண்ண முடியும், இனக்கலப்பு என்னன்னு சொல்ல முடியும். இந்த இனக்கலப்பு என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுடைய பாண்ட் ஆங்கிள் என்னன்னு காட்டும். இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து வச்சு உங்களுடைய மாலிகுலுடைய ஜாமெட்ரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். கரெக்டா? எஸ் சார். ரைட். ஸோ இனக்கலப்பை வச்சு பிணைப்பு கோணத்தை நீங்கள் டிசைட் பண்ணலாம். பிணைப்பு கோணத்தை வச்சு வடிவத்தை டிட்டர்மின் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம வேலன்ஸ் பாண்டு தியரி வழியாக கெமிக்கல் பாண்டிங்லையும் பார்த்தோம், இங்கேயும் அதான் பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே என்னன்னா ஒரு பியூட்டி, இப்போ இப்படி இருக்கு, COCN6 இருக்கு. கரெக்டா? சப்போஸ் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் எழுதுறேன், COF6 3- இருக்கு. என்ன அப்படின்னா நம்ம அங்கே ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம், விபி. இப்போ நான் NH3 லிகாண்டை வந்து இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஜாமெட்ரி கண்டுபிடிக்கல ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுன்னு வச்சேன். சப்போஸ் இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஹைபிரிடைசேஷன் கண்டுபிடிக்கல F- வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டுன்னு வச்சேன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்குன்னு வச்சிங்க, இது எப்படி வீக்குன்னு வச்சிங்கன்னு சொல்லிட்டு வேலன்ஸ் பாண்டு தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் படிக புல கோட்பாடுன்ற ஒரு கொள்கை, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரின்னு வந்துச்சு. இதே போல் நீங்கள் வந்து இது 6 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. 6 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸு 4 கோஆர்டினேட்டட் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது. அதாவது ML4ன்ற டைப்பில் வரும். ஸோ நிக்கல் CN4 2-, டெட்ராசைனோ நிக்கல் 2-, இந்த காம்ப்ளெக்ஸ் அதே மாதிரி இருக்கு. நிக்கல் Cl4 2-, இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ML4 டைப்பை பொறுத்த வரைக்கும் 4 கோஆர்டினேட் இருந்தால் ஹைபிரிடைசேஷன் வந்து sp3 இருக்கலாம், இல்லை DsP2 இருக்கலாம். sp3 இருந்தால் டெட்ராஹெட்ரல், DsP2 இருந்தால் ஸ்கொயர் பிளேனார், சதுர தளம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சதுர தளம். இது வந்து நான்முகி அப்படின்னு சொல்லுவாங்க, நான்முகி. ஸோ இதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னா, sp3 பாண்ட் ஆங்கிள் 109 டிகிரி, 190 டிகிரி இருந்தால் இப்படி, DsP2ல 90 டிகிரி பாண்ட் ஆங்கிள் இருந்தால் சதுர தளம். ஸோ இந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ நமக்கு தெரியும் சென்ட்ரல் ஆட்டத்தினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை யூஸ் பண்ணி தனியாக இருக்குள்ள எப்படி இருக்கும், அப்புறம் லிகாண்ட் அப்ரோச் பண்ணக்குள்ள தான் நம்ம ஹைபிரிடைசேஷன் ஃபைன் பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் கெமிக்கல் பாண்டிங்க்கும் இதுக்கும். நீங்கள் கெமிக்கல் பாண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான், சப்போஸ் ஒரு எலக்ட்ரான் வந்து நைட்ரஜன் அப்படின்னா இன்னொரு எலக்ட்ரான் ஹைட்ரஜன் சொல்லி அந்த பாக்ஸில் போடுவீங்க. பட் ஆனால் இந்த காம்ப்ளெக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் அணைவு சேர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லிகாண்ட் F- வந்துச்சா அது வந்து ஒரு பாக்ஸில் ஃபில் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு கெமிக்கல் பாண்டிங்க்கும் காம்ப்ளெக்ஸுக்கும். ஸோ ஒரு விபி தியரி ஃபார் அணைவு சேர்மத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், சென்ட்ரல் மெட்டலினுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிச்சி அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி நீங்கள் அந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கலாம். எப்படி அது என்ன பண்ணுறாங்க, என்ன ஹைபிரிடைசேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு நீங்கள் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் பேசலாம், அடுத்தது ஜாமெட்ரி பேசலாம். மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்துச்சு அப்படின்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா வந்து μ √n × n+2 போர் மேக்னட்டான். எல்லாமே வந்து என்ன, விபி தியரி அணைவு சேர்மத்திற்கான இணைத்திறன் பிணைப்பு கொள்கை. இது வரைக்கும் கிளியரா? எஸ் சார். ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரினா என்ன, கிறிஸ்டல்
ஃபீல்டு தியரின்னுவாங்க. கிறிஸ்டல் ஃபீல்ட் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தமிழ் வந்து படிகப்புல கோட்பாடு. படிகப்புல கோட்பாடு. இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருப்பேன். டி ஆர்பிட்டல் எத்தனை டைப் இருக்கு? நான் பேசுறது கேக்குதா? டி ஆர்பிட்டல் எத்தனை டைப் இருக்கு? ஹலோ, நான் பேசுறது எல்லாருக்கும் கேக்குதா? 5 டைப். ஓகேங்களா? ஸோ டி ஆர்பிட்டால்ல இந்த 3 டி ஆர்பிட்டாலும் வந்து ஒரு டைப். ஓகேங்களா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் தி ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டி ஆர்பிட்டல்ல இருக்கிற லோப் எல்லாம் வந்து மடல். மடல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அச்சுகளுக்கு இடையில இருக்கும். ஓகேங்களா? மடல் அப்படின்றது டபுள் டம்பெல் சொல்லுவீங்க. டி ஆர்பிட்டலுடைய ஷேப் வந்து டபுள் டம்பெல். ஸோ இப்போ நான் டி ஆர்பிட்டல் ஷேப்பை எக்ஸ்பிளைன் பண்ணாதான் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி புரியும். ஸோ டபுள் டம்பெல் ஷேப்பு அதை தான் நீங்கள் லோபுன்னு சொல்கிறீங்க. அது வந்து ஆக்சிஸ்க்கு இடையில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு டிஎக்ஸ்ஒய்ன்னு எடுத்துக்கிட்டேன். இதனுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு நான் போய் எக்ஸ்ரேல பார்க்கல. இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இதுக்கு இடையில வந்து இப்படி இருக்கு. இந்த மாதிரி ஒரு டம்பிள் 2 இருக்கிறதுனால டபுள் டம்பிள். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும், இங்கே மைனஸாக இருந்தால் இங்கே மைனஸாக இருக்கணும். இந்த அட்ஜசன்ட் லோப்ல டிஃப்ரெண்ட் சைன் வரணும். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஆப்போசிட் லோபு சேம் சைனு. ஆப்போசிட் லோபு சேம் சைனாக போடணும். சேம் சைன். இதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா அட்ஜசன்ட் லோப் டிஃப்ரெண்ட் சைன் ஏதாவது ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த லோபுன்றது இதுதான் தமிழில் மடல்னு சொல்லுவீங்க. கரெக்டா? ஸோ இதுதான் டிஎக்ஸ்ஒய். அப்போ இந்த வடிவத்தை ஏன் பிட்வீன் தி ஆக்சிஸ் அச்சுக்களுக்கு இடைப்பட்ட வடிவம் பார்த்தீங்கன்னா இந்த டம்பிள் வந்து இந்த ஒய் ஆக்சிஸுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் இடையில தான் இருக்கு. இந்த பகுதியில் தான் இருக்கு. கரெக்டா? இது ஆக்சிஸ்ல இல்லை, ஆக்சிஸுக்கு இடையில இருக்கு. அதனால தான் இது வந்து இந்த 3 வடிவத்தையும் ஆக்சிஸுக்கு இடைப்பட்ட வடிவம் சொல்லுவாங்க. ஓகேவா? எக்ஸ் ஒய்க்கும் இடைப்பட்ட வடிவம், இது ஒய்யும் ஜெட்டுக்கும் இடைப்பட்ட வடிவம், இது ஜெட்டும் எக்ஸுக்கும் இடைப்பட்ட வடிவம். புரியுதா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதே போல இப்போ நீங்கள் டிஒய்செட் சொல்லலாம், டிZX சொல்லலாம், எதுனாலும் சொல்லலாம். கரெக்டா? இப்போ ஜெட் ஒய்க்கும் ஜெட்டுக்கும் இடையில இருந்தா அதை நீங்கள் வந்து ஒய் ஜெட் ஆக்சிஸ், ஜெட்டுக்கும் எக்ஸுக்கும் இடையில இருந்தா ஜெட் ஆக்சிஸ் சொல்லுவோம். இப்போ இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? எலக்ட்ரான் டென்சிட்டி லோபுன்னு சொல்லுவீங்க இல்லையா? இந்த லோபு, டபுள் டம்பெல் ஆர் எலக்ட்ரான் டென்சிட்டி இதெல்லாம் சேம் வார்த்தை தான். ஓகேங்களா? இது என்னன்னு கிடையாது. இந்த லோபுன்றது எலக்ட்ரான் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ லோபு லைஸ் அலாங் தி ஆக்சிஸ் சொல்லுவாங்க. லோப் லைஸ் அலாங் தி ஆக்சிஸ். சார் என்ன சார் சொல்றாங்க? லோப் லைஸ் அலாங் தி ஆக்சிஸ், அதாவது மடல் வந்து அச்சின் மீதே மேற்பொருந்தியுள்ளது. அச்சின் மீதே உள்ளது. மடல் வந்து அச்சின் மீதே உள்ளது. இப்போ நீங்க அந்த டயக்ராம் பார்த்தா புரியும். சப்போஸ் dx² மைனஸ் ஒய் ஸ்கொயர்னுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு போய் பார்த்தா இது என்னுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது என்னுடைய ஒய் ஆக்சிஸா இருந்தா எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இந்த ஒரு லோப் இருக்கு. அதே மாதிரி இது ஒய் ஆக்சிஸ் மேலேயே இப்படி இருக்கு. ஸோ இது பிளஸ் அப்படின்னா இது பிளஸ், இது மைனஸ் அப்படின்னா இது மைனஸ். ஆப்போசிட் லோப் வந்து சேம் சைனா இருக்கணும். எல்லாத்தாலும் அதே கான்செப்ட் தான் டி ஆர்பிட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ பாருங்க, இந்த மடல் இருக்கு இல்லையா, டபுள் டம்பெல் அல்லது இந்த டம்பெல், சிங்கிள் டம்பெல் எல்லாமே அச்சின் மீதே உள்ளது. அதனால இதுக்கு பேரே வந்து அலாங் தி ஆக்சிஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதே போல dz² பார்த்தீங்க அப்படின்னா, dz² பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் ஒரு ஆக்சிஸ் இப்படி இருக்கு, ஜெட் ஆக்சிஸ் இருக்கு அப்படின்னா ஜெட்லேயே வந்து 2 லோப் இருக்கும். இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வெளியில் இருக்கிற பெரிய லோப் ப்ளஸ்னா இது ப்ளஸ், இது மைனஸ்னா இது மைனஸ். ஸோ இதுதான் dz². இதெல்லாம் வந்து என்னன்னா இந்த 2 ஆர்பிட்டாலினுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி அப்படின்னாலும் இதே தான், லோப்னாலும் இதே தான். ஸோ இங்கேயும் பாருங்க, இந்த லோப்லாம் எப்படி இருக்கு? அச்சின் மீதே மேற்பொருந்துள்ளது. அச்சின் மீதே உள்ளது. இதுக்கு மீனிங் புரியுதா? அச்சின் மீதேன்னா அந்த ஆக்சிஸ் மேலே இருக்குன்னு அர்த்தம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு?
இப்ப இந்த 3 ஆர்பிட்டல் வடிவமும் இந்த 2 ஆர்பிட்டல் வடிவமும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அது இப்போ உங்களுக்கு யூஸ் ஆகும். கரெக்டா? இப்ப பாருங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் எடுத்துக்கிறேன். த்ரீ இருக்கு, 6 டைம்ஸ் கோபால் டு 3+, அதனால இந்த காம்ப்ளெக்ஸ் 3+. இப்போ நமக்கு தெரியும் ஸ்கேண்டியம், டைட்டேனியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், ஜிங்க். ஸோ இது வந்து டி பிளாக்னுடைய ஃபர்ஸ்ட் ரோ சீரீஸு. எனக்கு வந்து கோபால்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர் வேணும், அதனால நான் இப்படி எழுதி இதுலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ கோபால்ட்டினுடைய அட்டாமிக் நம்பர் எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, கோபால்ட் 27. இதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும் நான் இந்த பீரியாடிக் டேபிள் வச்சு எழுதிடுவேன். 3d7 4s2. கரெக்டுங்களா? இப்படி நான் எழுதிட்டேன். இந்த காம்ப்ளெக்ஸ்ல கோபால்ட் எக்ஸிஸ்ட் as a 3+. கோபால்ட் வந்து 3+. என்ன நீங்க பார்க்கணும் அப்படின்னா, நார்மலா கோபால்ட் 27 இருந்தா D7s2 கான்ஃபிகரேஷன் ஆஃபா பிரின்சிபல் படி இந்த காம்ப்ளெக்ஸ்ல நான் கொடுத்துக்கிற காம்ப்ளெக்ஸ்ல கோபால்ட் 3+, அப்பனா 3d6 எலக்ட்ரான் இருக்கும். கரெக்டா? ஆக்சுவலி இங்க என்ன கான்செப்ட், இந்த 3d6 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு காம்ப்ளெக்ஸ் எப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஒரு NH3 கிட்ட ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கு. இந்த லோன் பேர் மெட்டலுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டல் கொடுக்குது. அதே போல இன்னொரு NH3 இருக்கு, அதனுடைய லோன் பேர் இந்த வேக்கண்ட் ஆர்பிட்டல் கொடுக்குது. ஸோ இங்க வந்து அதே மாதிரி ஒரு NH3 இருக்கு, NH3 இருக்கு, அதே மாதிரி இதனுடைய லோன் பேர் மெட்டலுடைய வேக்கண்ட் ஆர்பிட்டல் கொடுக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிளேன்ல இருக்கிற மாதிரி நினைப்பு. ஓகேங்களா? ஸோ இந்த டாட் போகிறது வந்து எலக்ட்ரான் கிடையாது, இதெல்லாம் பிளேன்ல இருக்குது. ஒரு கோபால்ட் வந்து 3+லயும் 4 அம்மோனியா லிகாண்டு. ஓகேங்களா? அம்மைன் லிகாண்டு வந்து இது ஒரு பேப்பர்ல சென்டர்னு எடுத்துட்டீங்கன்னா இது 4ம் கார்னர்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ என்ன பண்றாங்க, ஒரு லிகாண்டு வந்து மேல இருக்கு, பேப்பருக்கு மேல இருக்கு, இதுல ஒரு பேரா ஃபில்டன் இருக்கு, அது டி ஆர்பிட்டல் கொடுக்குது. ஒரு லிகாண்ட் வந்து பேப்பருக்கு கீழே இருக்கு. கரெக்டா? ஸோ இதுவும் அதே மாதிரி என்ன பண்ணுது, இந்த லிகாண்டை கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது எப்படி இருக்கு அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலி ஆக்டாஹெட்ரல். இந்த காம்ப்ளெக்ஸ் கோஆர்டினேஷன் நம்பர் 6ன்றதுனால இதனுடைய ஜாமெட்ரி வந்து ஆக்டாஹெட்ரல். நீங்க விபி தியரி வழியா ஹைபிரிடைசேஷனை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஒன்று d2sp3 இருக்கணும், இல்லை sp3d2 இருக்கணும். கரெக்டா? ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஹைபிரிடைசேஷனை ஃபாலோ பண்ணி பாண்ட் ஆங்கிள் 90 டிகிரி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த ஜாமெட்ரி ஆக்டாஹெட்ரல் சொல்லிட்டீங்க. இப்போ நான் படிகப்புல கோட்பாடு வழியா என்ன சார் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த அப்ரோச்மெண்ட்லாம் பார்த்தீங்க இல்லையா, இப்போ கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி என்ன சொல்றாங்கன்னா, இப்போ பாருங்க, எங்கிட்ட வந்து கோபால்ட் 3+ இருக்கு, கோபால்ட் 3+ இருக்கு. அதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 3d6. கரெக்டா? Yes, sir. ஓகே, 3d6 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அந்த 3d6 எலக்ட்ரான் நான் ஃபில் பண்ணிட்டேன். 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ இப்போ எங்கிட்ட 3d6 இருக்கு. இந்த 3d6 இப்போ டி ஆர்பிட்டல் இருக்கு. இது யாருடைய டி ஆர்பிட்டல்? கோபால்ட். அதாவது இப்போ நம்ம பார்க்க கோபால்ட் NH3 having 3+ சார்ஜ். இந்த கோபால்ட் 3+ காம்ப்ளெக்ஸ் இப்படி இருக்கு. இப்போ இந்த கோபால்ட் 3+ தான் வந்து இப்போ அம்மோனியா லிகாண்டெல்லாம் இப்படி அப்ரோச் பண்ணுது. கரெக்டா? இந்த மாதிரி அம்மோனியா லிகாண்ட்லாம் அப்ரோச் பண்ணுது. இது எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் சப்போஸ் ஒரு ஆக்சிஸா இதை எடுத்துக்கிட்டேன், இதை ஒரு ஆக்சிஸா எடுத்துக்கிட்டேன், இதை ஒரு ஆக்சிஸா எடுத்துக்கிட்டேன். கரெக்டா? இப்போ நார்மலாக நம்ம ஆக்சிஸ்னா இப்படி தான் போடுவீங்க, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு போடுவீங்க. இது வந்து நான் இப்போ எழுதுகிற ஸ்க்ரீன் வந்து 2 டைமென்ஷன். தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி. ஓகேங்களா? அந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி வந்து பின்னாடி போகிறேன், இது ஜெட் ஆக்சிஸ்ன்னு வைப்பேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லிகாண்டெல்லாம் இருக்கு இல்லையா, எந்த லிகாண்ட் இருக்கு, இப்போ நீங்கள் இதெல்லாம் அம்மோனியா. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் ரவுண்ட் போடுறேன் பாருங்க, இதெல்லாம் அம்மோனியா. கரெக்டா? இந்த லிகாண்ட் எல்லாமே வந்து இந்த கோபால்ட் 3+ எப்படி அப்ரோச் பண்ணுது அப்படின்னா,
அச்சின் வழியாக உலோகத்தை நெருங்குகிறது. அதாவது மைய உலோகத்தை நெருங்குகிறது. நெருங்குகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். அதாவது உங்க அம்மோனியா லிகாண்ட் வந்து இப்ப இந்த ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னாவே இதுதான். அம்மோனியா லிகாண்டுன்னு கிடையாது, எந்த காம்ப்ளெக்ஸ்க்கு எந்த லிகாண்ட் வருதோ அது மாதிரி. ஸோ அம்மோனியா லிகாண்ட் வந்து அச்சின் வழியாகவே மைய உலோகத்தை நெருங்குகிறது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இதுல எலக்ட்ரான் இருக்கு அம்மோனியாவில், இந்த கோபால்ட்லயும் சில எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? இந்த கோபால்ட்ல தான் நமக்கு என்ன பார்த்தோம், இப்ப 5 d ஆர்பிட்டல் இருக்கு. 5 d ஆர்பிட்டல்ல 3 d ஆர்பிட்டல் ஒரு வடிவம், 2 d ஆர்பிட்டல் ஒரு வடிவம். கரெக்டா? நீங்க இந்த 3D 2D நினைச்சுக்காதீங்க, இல்லைன்னா டியை கட் பண்ணிக்கலாம். ஸோ 5ல் 3 ஆர்பிட்டல் ஒரு வடிவம், 2 ஆர்பிட்டல் ஒரு வடிவம். ஸோ dxy dyz dzx இருக்கு. மீதி 2 வந்து dx² - y² dz² இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த எலக்ட்ரான், இந்த லிகாண்ட் வந்து அச்சின் வழியா வர்றதுனால மைய உலோகத்துல வந்து யார் அச்சின் வெளியே வராங்களோ, அச்சின் மீது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கோ, அச்சின் மீது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கோ அவங்க ரிப்பல் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த எலக்ட்ரானும் மெட்டல்ல இருக்கிற அச்சின் வழியா இருக்கிற எலக்ட்ரான் டென்சிட்டி இப்படி 2 மேட்ச் ஆகும். மேட்ச் ஆச்சு அப்படின்னா ரிப்பல் ஆகும். கரெக்டா? ஸோ அப்ப சிம்பிளா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம பிரிச்சு எழுதணும். ஸோ இந்த மாதிரி ஆர்பிட்டல் போடணும். ஸோ நீங்க இந்த மாதிரி கோடாவும் போடலாம், இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி பாக்ஸாவும் போடலாம். கரெக்டா? மேல வந்து 2 பாக்ஸா பிரிஞ்சிடும். இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்லாம் என்ன அப்படின்னா, இந்த 5 d ஆர்பிட்டல் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுது. 3 ஆர்பிட்டல் சேம் எனர்ஜின்றத T2G சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 ஆர்பிட்டாலும் ட்ரிபிளி ஜெனரேட் அப்படி சொல்லுவாங்க. ட்ரிபிளி ஜெனரேட் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 ஆர்பிட்டல் ஹேவிங் சேம் எனர்ஜி, ட்ரிபிளி ஜெனரேட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ட்ரிபிளி ஜெனரேட்ன்றத விட ட்ரிபிளி ஜெனரேட்னு சொல்லுவாங்க. ஸோ 3 ஆர்பிட்டல் சேம் எனர்ஜி இருக்கு. ஸோ இப்போ பாருங்க, 3 ஆர்பிட்டல் சேம் எனர்ஜி, இதான் மீனிங். ட்ரிபிளி ஜெனரேட் அப்படின்னா 3 ஆர்பிட்டல் சேம் எனர்ஜி. இது வந்து EGன்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 ஆர்பிட்டல் ஹேவிங் சேம் எனர்ஜி, அதாவது டபுள் ஆர்பிட்டல் அல்லது 2 ஆர்பிட்டல் ஹேவிங் சேம் இன் எனர்ஜி. அதனால தான் நம்ம இப்படி போட முடியும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது கோபால்ட் 3+ லிகாண்ட் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி, லிகாண்ட் நாட் அப்ரோச் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஈனிகள் வந்து மைய உலோகத்தை அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இப்படி இருக்கும். இப்ப இந்த மெட்டலை ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் எண்முகியா இருந்தா அச்சின் வழியா வர்றதுனால மெட்டல்ல இருக்கிற அச்சின் மீது எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக்குற ஆர்பிட்டல் ரிப்பல் ஆகும். ஸோ நீங்க பாருங்க, இந்த 2 ஆர்பிட்டல் இருக்கு இல்லைங்களா, dx² - y² dz², இந்த 2 ஆர்பிட்டலுடைய டென்சிட்டி வந்து அலாங் தி ஆக்சிஸ் அதிகம். கரெக்டா? அலாங் தி ஆக்சிஸ்னா அச்சின் வழி அதிகம். அதனால என்ன பண்றாங்க, இந்த டி ஆர்பிட்டல்ல யாரு வந்து இந்த லிகாண்ட் வந்து அச்சின் வழியா வர்றதுனால இந்த 5 பேர்ல இவங்க தான் எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருப்பாங்க, dx² - y². அதனால அவங்க இன்க்ரீஸ் ஆகுறாங்க. மீதி ரிமைனிங் 3 பேர் டிக்ரீஸ் ஆயிடுறாங்க, dxy dyz dzx. சப்போஸ் இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருந்தா எக்ஸாம்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எண்முகி வடிவமா இருந்தா படிக புல கோட்பாடு படி, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி படி T2G ஆர்பிட்டால் நீங்க சொல்லிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்க டக்குன்னு ஒரே வார்த்தையை சொல்லிக்கலாம். இந்த கான்செப்ட் நான் சொல்றது வச்சுதான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இல்ல கூட வச்சுக்கலாம். இது லோ எனர்ஜி. இந்த 2 ஆர்பிட்டல் வந்து ஐஇன் எனர்ஜி. அந்த ஐஇன் எனர்ஜிக்கு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். ஏன் அப்படின்னா, இது எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஸ்ல அதிகம், லிகாண்டும் ஆக்சிஸ்ல வர்றதுனால 2 மேட்ச் ஆகுது. ஓகேவா? இது 2 மேட்ச் ஆகுறதுனால உங்களுக்கு என்ன ஆயிடுது, டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ இப்போ ஃபைனலா நம்ம என்ன சொல்றோம், 5 d ஆர்பிட்டல 3 d ஆர்பிட்டல் ஒரு செட்டாவும் 2 d ஆர்பிட்டல் ஒரு செட்டாவும் பிரிச்சிடுற.
ஸோ இந்த ஸ்பிளிட்டிங்கை தான் வந்து என்னன்னு சொல்றாங்க, ஸ்பிளிட்டிங் இன் எனர்ஜி டெல்னு சொல்றாங்க. ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்ல நடக்கிறதுனால ஓன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ டெல் ஓ அப்படின்னு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ டெல் ஓ அப்படின்னு என்னன்னா பாருங்க, டெல் ஓ அப்படின்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இங்கிலீஷ்ல சொல்றோம். தமிழ் என்ன சொல்றோம் அப்படின்னா பிரிகை ஆற்றல், எண்முகியின் பிரிகை ஆற்றல். எண்முகி அணைவு சேர்மத்தில் உள்ள பிரிகை ஆற்றல், எண்முகி அணைவு சேர்மத்தின் பிரிகை ஆற்றல். ஸ்பிளிட்டிங்னா பிரிக்கிறது, பிரிகை ஆற்றல். நான் சொல்றது புரியுதா? ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 5 d ஆர்பிட்டல் ஈக்குவலா எனர்ஜி இருந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், 3 ஆர்பிட்டல் ஒரு எனர்ஜியாவும் 2 ஆர்பிட்டல் ஒரு எனர்ஜியாவும் பிரிச்சிட்டோம். இப்போ இந்த ஸ்பிளிட்டிங்ன்றது இது எதை பொறுத்து அமையும் அப்படின்னா லிகாண்டை பொறுத்து அமையும். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன ஸ்பெக்ட்ரோ கெமிக்கல் சீரிஸ் வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி வழியா தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ இந்த அம்மோனியா லிகாண்டுன்றது கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஆலஜன். ஸோ ஒரு லிகாண்ட் மேடு பை கார்பன் அண்ட் நைட்ரஜன் இருந்தா எக்ஸ்பெரிமெண்டலா போய் அப்சர்வ் பண்ணி பார்த்ததுல இப்போ இந்த இடத்துல 6 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ எப்படி ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான், 2வது எலக்ட்ரான், 3வது எலக்ட்ரான். இந்த 4வது எலக்ட்ரான் இங்க போக முடியல, இந்த எனர்ஜி வந்து அதிகமா இருக்கு. அப்ப இங்கே பேரிங் நடக்குது, 5வது பேரிங் நடக்குது, 6வது பேரிங் நடக்குது. ஸோ இந்த பேரிங் தான் நம்ம என்ன பண்றோம், வேலன்ஸ் பாண்ட் தியரில இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எப்படி சொல்றோம். இப்போ NH3ன்றது நீங்க அங்க வேலன்ஸ் பாண்ட் தியரில என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் தி லிகாண்ட். NH3 வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அதனால என்ன சொல்லுவோம், மெட்டல் எலக்ட்ரான் பேர்டு, அக்கரிங் பேர்டுன்னு சொல்லுவோம். மெட்டல் எலக்ட்ரான் கெட் பேர்டு. ஸோ இந்த ஐடியா நம்ம அங்கே பார்த்தோம். ஓகேங்களா? NH3 ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருக்கிறதுனால மெட்டல் எலக்ட்ரான் கெட் பேர்டுன்னு பார்த்தோம். அதனால தான் இது 6 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது கூட பேர் ஆயிடுச்சு. ஸோ நான் சொல்றது புரிஞ்சுக்க தான் பாருங்க. ஏற்கனவே D6னா ஒரு பேட் இருக்கும், இது கூட பேர் ஆகுது, இது கூட பேர் ஆகுது. ஸோ நம்ம இது எப்படி சொன்னோம் அப்படின்னா இனிஷியலா இப்படி பேரிங் நடக்கும், அப்புறம் இந்த 2 பேரிங்கும் சேர்ந்து இங்க ஷிஃப்ட் ஆயிடுதுன்னு சொன்னோம். அதுக்கு காரணம் வந்து இந்த மாதிரி டி ஆர்பிட்டாலுக்குள்ள ஸ்பிளிட்டிங் நடக்கிறது தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? சார் இப்போ இந்த 4th எலக்ட்ரான் இருக்கு இல்லைங்களா, இந்த 4th எலக்ட்ரான் இங்க ஏன் போக முடியல அப்படின்றதுக்கு காரணம் பேரிங் எனர்ஜியை விட ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. பிஇ அப்படின்னா பேரிங் எனர்ஜி. ஓகேவா? சேரும் ஆற்றல் சொல்லலாம், பிரிகை ஆற்றல் சொல்லலாம், ஸ்பிளிட்டிங். ஸோ பேரிங் எனர்ஜி அப்படின்னா இந்த மாதிரி இணையும் ஆற்றல்னு சொல்லலாம், இல்லை சேரும் ஆற்றல் சொல்லலாம். ஸோ இது வந்து கம்மி, ஏன்னா கேப் அதிகமாக்குறதுனால என்ன பண்ணலாம், டக்குன்னு இங்க பேரிங் நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ΔO கிரேட்டர் தென் ΔO ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமாக இருந்தால் அந்த லிகாண்ட் எல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ இந்த ஸ்பிளிட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். வீக் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தால் கம்மியாகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் எக்ஸாம்பிள் பாருங்க, நெக்ஸ்ட் ஒன் சொல்றேன். இது வரைக்கும் புரியுதுங்களா நான் சொல்றது? ஓகே, கொஞ்சம் நீங்க பண்ணணும்னா கன்ஃபியூஸ் ஆன மாதிரி ஆயிரும், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு டி ஆர்பிட்டால் 6 எலக்ட்ரான் D6 இருக்கு. ஸோ 1 2 3 4 5 6. ஓகேங்களா? இது 2ஆ பிரிகை ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 3 ஆர்பிட்டால் வந்து ஒரு எனர்ஜியாவும் 2 ஆர்பிட்டால் ஒரு எனர்ஜியாவும் போச்சு. ஸோ இந்த 2 ஆர்பிட்டாலுக்கு பேர் EG, இந்த 3 ஆர்பிட்டாலுக்கு பேர் T2G. இந்த மாதிரி பேர் வைக்கணும். எப்படின்னா ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இது வந்து பரி சென்டர் சொல்லுவாங்க. ஓகேவா? பரி சென்டர் அப்படின்னா வந்து எனர்ஜி வந்து இந்த இடத்துல ஈக்குவலா இருக்கும், ஏதாவது மெட்டலா இருக்கிற எனர்ஜி இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்பிளிட்டிங் ஆச்சு பாருங்க, இதுதான் நீங்க டெல் ஓன் மொத்தமா சொன்னீங்க ஸ்பிளிட்டிங் எனர்ஜி. இப்போ என்ன சொல்றாங்க,
இந்த இடத்துல இருந்து எவ்வளவு தூரம் T2G குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா -0.4 del O குறையுது. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது இஜி ஆர்பிட்டால் பாத்தீங்கன்னா +0.6 del O இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ என்ன மீனிங் அப்படின்னா T2G ஆர்பிட்டால் டிக்ரீஸ் ஆகுது. அதனால தான் இங்க டிக்ரீஸ்ன்றதுனால தான் இந்த மைனஸ் போடுறோம். ஓகேங்களா? ஸோ -0.4 del நாட் T2G குறைகிறது. எங்கிருந்து? மைய அந்த பரி சென்டர்ல இருந்து குறையுது. அதே +0.6 del நாட் இஜி அதிகரிக்கிறது. ஓகேங்களா? என்ன அதிகரிக்குது? அந்த எனர்ஜி அதிகரிக்கிறது. என்னன்னா இதெல்லாம் எனர்ஜி லெவல் டயக்ராம். இதுக்கு இந்த மாதிரி சைட்ல வந்து இங்க எனர்ஜின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நார்மலா மெட்டல் ஃப்ரீயா இருக்குக்குள்ள கோபால்ட் 3+ இருக்குள்ள இப்படி இருக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இஜி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு காரணம் இதனுடைய டென்சிட்டியும் லிகாண்ட் வர்றதுனுடைய டென்சிட்டியும் மேட்ச் ஆகுது, அதனால இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபைனலா என்ன பண்ணோம்? இந்த 6 எலக்ட்ரானும் இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபில் ஆயிடுச்சு, இங்க எந்த எலக்ட்ரானும் போல. ஸோ இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, படிகை புல நிலைப்படுத்தும் ஆற்றல் சொல்லுவாங்க. ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜினா நிலைப்படுத்தும் ஆற்றல், படிக புல நிலைப்படுத்தும் ஆற்றல் சொல்லுவாங்க. படிக புல ஸ்டெபிலைசேஷன் நிலைப்படுத்தும் ஆற்றல், இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. CFSE அப்படின்னு கேட்பாங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த பரி சென்டர்ல இருந்து எவ்வளவு குறைஞ்சிருக்காங்க? -0.4 del நாட். இதை போட்டுக்கணும். இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் present in T2G, அதாவது T2G உள்ள எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இது ஒரு செட்டு. ஓகேங்களா? அப்புறம் பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 0.6 del நாட் இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் present in EG ஆர்பிட்டால். கரெக்டா? பிளஸ் இது கூட எழுதணும், இங்க இடத்துல இங்க எழுதுறேன். பிளஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டுனுடைய பேரிங் எனர்ஜி மைனஸ் லிகாண்ட் ஃபீல்டுனுடைய பேரிங் எனர்ஜி. ஸோ இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் கொடுத்துட்டு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜியை கண்டுபிடிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் பார்த்தோம் இல்லையா, CO NH3 6 3+. ஸோ இந்த 3+ கோபால்ட் மேல இருக்குள்ள இதுல வந்து 3D6 கான்ஃபிகரேஷன் இருந்தது. ஸோ 3D6 லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டா இருந்தது. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸை கிரியேட் பண்ணும். கரெக்டா? ஸோ இந்த டேட்டாவை வச்சு நம்ம இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். இப்போ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறது? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? CO NH3 6 3+. ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு தான் இந்த டயக்ராம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? இந்த காம்ப்ளெக்ஸுக்கு தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த டயக்ராம் போட்டிருக்கீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எழுத தெரியணும். T2Gல வந்து 6 இருக்கு, EGல வந்து 0 எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்ம இதுல இந்த ஃபார்முலா எடுத்து அப்படியே அப்ளை பண்ணுங்க. இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பேஸ்டு அந்த கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. ஸோ -0.4 del நாட் ஃபார்முலால இருக்கு இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் T2G. ஸோ எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6 எலக்ட்ரான் இருக்கு. இது க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பிளஸ் 0.6 del நாட். ஓகேங்களா? இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இன் EG எதுவும் இல்லை, 0. எதுவும் இல்லைன்னா 0 போடணும், நீங்க 1 போட்டுறாதீங்க. அடுத்தது ஐசோட்ரோபிக் ஃபீல்டு பேரிங் எனர்ஜி. இந்த இடத்துக்கு பேர் தான் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. அதாவது இவ்வளவு இங்க இடம் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் இங்க இருந்து இந்த எனர்ஜி பாக்ஸ்ல இருந்து இது வரைக்கும் இடம் தான் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு. அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, உலோகம் தனியா லிகாண்ட் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபீல்டு தான் வந்து ஐசோட்ரோபிக் ஃபீல்டு அப்படின்னுவாங்க. இதை வந்து லிகாண்ட் ஃபீல்டுன்னுவாங்க. ஸோ லிகாண்ட் ஃபீல்டு அப்படின்னா லிகாண்ட் வந்து மெட்டல் அப்ரோச் பண்ண பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றது. ஸோ ஐசோட்ரோபிக் ஃபீல்டுனா இதுல எத்தனை பேரிங் இருக்கு? ஒரே ஒரு பேரிங் இருக்கு. ஓகேங்களா? 1 மைனஸ் லிகாண்ட் ஃபீல்டுல எத்தனை பேர் இருக்கு? மைனஸ் இதுல 3 இருக்கு. கரெக்டா?
ஸோ லிகாண்ட் ஃபீல்டில் 3 இருக்கு. ஸோ 1 மைனஸ் 3 உனக்கு மைனஸ் 2ன்னு வரும். ஸோ இது வந்து பேரிங் எனர்ஜி கரெக்டா? ஸோ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு எனர்ஜி அப்படி அந்த காம்ப்ளெக்ஸ் கிடைச்சிரும். ஸோ 0.4ன்றது 6 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா மைனஸ் 2.4 டெல் மைனஸ் 2 பேரிங் எனர்ஜின்னு வரும் கரெக்டா? நான் சொல்றது புரியுதா? ஸோ 2 பேரிங் எனர்ஜின்னு வரும். ஸோ இந்த இடத்துல ஃபார்முலாவில் வந்து லிகாண்ட் ஃபீல்டு மைனஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு போட்டுக்கணும். ஸோ ப்ளஸ் இங்கே மைனஸ் 1 வரும். ஸோ இங்கே எப்பயுமே பேரிங் எனர்ஜி ப்ளஸில் தான் வரும். ஓகேங்களா? அதாவது லிகாண்ட் ஃபீல்டு பேரிங் எனர்ஜி மைனஸ் ஐசோட்ரோபிக் ஃபீல்டு பேரிங் எனர்ஜின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல சின்னதாக மேஜிக்கில் கொஞ்சம் லாஜிக் பண்ணுவாங்க. 0.4 வந்து நீங்கள் இப்படியும் எழுதலாம், 2/5ன்னு எழுதலாம். மைனஸ் 0.6 வந்து நீங்கள் 3/5ன்னு எழுதலாம் கரெக்டா? ஸோ இதை அப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? ஃப்ராக்ஷனில் வரும். இப்போ இங்கே இதை இப்படியும் போடலாம். ஆர் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. எக்ஸாமில் ஆன்சராக இதையும் கொடுக்கலாம், அப்படி இல்லை இப்படியும் கொடுக்கலாம். என்ன சார் சொல்கிறீங்க? கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி இன்ஸ்டெட் ஆஃப் மைனஸ் 0.4 நீங்கள் மைனஸ் 2/5 டெல் நாட்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இன்ட்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 6. ஓகேங்களா? அப்படி போடலாம். ப்ளஸ்ஸு இது 0 தான் எனிவே. ஓகேங்களா? ஏன்னா ப்ளஸ்ஸு 3/5 டெல் நாட் இன்ட்டு 0. ஓகேங்களா? இது இன்ட்டு 0, இது 0 ஆயிரும். மீதி பேரிங் எனர்ஜிலாம் உனக்கு அதே தான் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும் அப்படின்னா, ஸோ 2 × 6 மைனஸ் 12/5 டெல் நாட்னு வரும். ஸோ ப்ளஸ் 2 பேரிங் எனர்ஜின்னு வரும். ஓகேங்களா? 2ன்னு போட்டாவே போதும், இல்லை பேரிங் எனர்ஜி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா அதாவது 2/4 உங்களுக்கு கிடைக்கும். இந்த 2/4 வந்து மைனஸ் 12/5ன்னு எழுதலாம். மைனஸ் 12/5ன்னு என்ன மீனிங்கு? மைனஸ் ஸோ 2.4. ஸோ ஒன்று உங்கள் ஆன்சர் இப்படி இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃப்ராக்ஷனில் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த காம்ப்ளெக்ஸுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி அப்படின்னா படிக புல கோட்பாட்டு, அதாவது படிக புல கோட்பாட்டின்படி நிலைப்படுத்தும் ஆற்றல். இந்த காம்ப்ளெக்ஸ் ஸ்டேபிள் ஆக்கிறதுக்கு நம்ம இவ்வளோ எனர்ஜி கொடுக்கணும். மைனஸ் 12/5 டெல் நாட் ஆர் மைனஸ் 2.4 டெல் நாட் யூஸ் பண்ணணும் கரெக்டா? ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கரெக்டா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றது இதுல இருந்து கத்துக்கிறோம் கரெக்டா? சரி சார். எல்லாருக்கும் புரியுதா? சார் புரியுதுங்க சார். ரைட். எங்கேயாவது புரியல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா சொல்லுங்க, நான் அந்த இடத்த திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆக்சுவலி நான் என்ன பண்றேன், ஒரு லிகாண்ட் வந்து மெட்டலை எப்படி அப்ரோச் பண்ணுது, அதனால 5 d ஆர்பிட்டல் ஈக்குவல் இன் எனர்ஜியா இருந்தது எப்படி ஸ்பிளிட் ஆகுது, ஆக்டா எட்டல்னாவே இதுதான் மீனிங். ஓகேங்களா? இந்த லிகாண்ட் அப்ரோச் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 d ஆர்பிட்டலும் சேம் இன் எனர்ஜி. லிகாண்ட் அப்ரோச் பண்ண பின்னாடி இந்த 3 ஆர்பிட்டல் ஒரு எனர்ஜியும் 2 ஆர்பிட்டல் ஒரு எனர்ஜியும் போகுது. அதனால அந்த காம்ப்ளெக்ஸுக்கு எவ்வளவு எனர்ஜி ஸ்டேபிள் ஆகுது, அதுதான் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி நம்ம படிக்கிறோம் கரெக்டா? புரியுதுங்களா? சரி சார். எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னா, இதே வந்து நம்ம சப்போஸ் ஒரு டெல் ஓன்னா ஸ்பிளிட்டிங் எனர்ஜின்னு தெரிஞ்சிச்சு, கிரேட்டர் தென் பேரிங் எனர்ஜி அப்படின்னா அந்த லிகாண்ட் வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டு. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னாவே அது லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. இதை ஒரு காயினிங் வேர்டு மாதிரி, லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், அதாவது குறை சுழற்சி அணைவு சேர்மம். வலிமை மிகு ஈனியா இருந்தா, உங்க லிகாண்ட் வந்து வலிமை மிகு ஈனியா இருந்தா உங்களுக்கு கிடைக்கிற காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னா குறை சுழற்சி அணைவு சேர்மமா இருக்கும். குறை சுழற்சி அணைவு சேர்மமா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? புக்ல இந்த வேர்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. வலிமை மிகு ஈனி குறை சுழற்சி அணைவு சேர்மம். சப்போஸ் இது ஒரு கண்டிஷன். ஓகேங்களா? இப்படி இருக்கு. டெல் 0 லெஸ் தென் பேரிங் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸ்பிளிட்டிங் எனர்ஜி கம்மியா இருக்கு. நம்ம இப்போ இந்த கேஸ் தான் பார்த்தோம். இந்த கேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் வீக் ஃபீல்ட் லிகாண்டு அப்படின்வாங்க. இதை நீங்க ஐ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லலாம். ஐ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்
அந்த காயினிங் வேர்டு தெரியும். உயர் சுழற்சி அணைவு சேர்மம், வீக் ஃபீல்டுக்கான வலிமை குறைந்த ஈனி. இப்ப நான் கொடுத்த காம்ப்ளெக்ஸ் மாதிரி இப்ப COF6 எடுக்கிறீங்க, ஓகேங்களா? 3 - ஸோ இங்க 3+, அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப எப்படி டிஃபரெண்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப ஏன் லிகாண்ட் வீக் ஸ்ட்ராங்ன்றலாம் நமக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ என்கிட்ட 5 d ஆர்பிட்டால் இருக்கு. 5 d ஆர்பிட்டால வந்து லிகாண்ட் எத்தனை இருக்கு? கோபால்ட் 3+ அப்படின்னு சொன்னா 3d6 கான்ஃபிகரேஷன் இருக்கும். ஸோ 1 2 3 4 5 6. இப்போ நான் என்ன பண்றேன், F- லிகாண்ட் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் என்ன, இது போய் எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்கையில இந்த 5 d ஆர்பிட்டால வந்து 3 d ஆர்பிட்டால் இப்படி பிரிச்சு விடுது, ஓகேங்களா? 3 இதுல இருந்து 2 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ் இப்படிதான் பிரிச்சிருச்சு. இப்ப இந்த ஸ்பிளிட்டிங் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பிளிட்டிங் எனர்ஜி ரொம்ப தூரம் கிடையாது. எது மாதிரி? NH3 லிகாண்ட் ஸ்பிளிட் பண்ற மாதிரி, இல்ல CN- அயான் லிகாண்ட், இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா del0 ஸ்பிளிட்டிங் எனர்ஜி அதிகமா இருக்கும். வீக் ஃபீல்ட் லிகாண்ட்னா del0 கம்மியா இருக்கும், ஓகேங்களா? பேரிங் எனர்ஜி விட. ஸோ இந்த del0 வந்து லெஸ்ஸா இருக்கு, பேரிங் எனர்ஜி அதிகமா இருக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஸோ 1வது எலக்ட்ரான், 2வது எலக்ட்ரான், 3வது எலக்ட்ரான், இதுல 6 எலக்ட்ரான் இருக்கு மொத்தமா, கரெக்டுங்களா? 3வது எலக்ட்ரானுக்கு பதில் 4வது எலக்ட்ரான் இங்க பேர் ஆகிறதுல இங்க போயிடுது. 4 5 அப்புறம் 6 வருது. ஸோ இது T2G எனர்ஜி, இது EG. சப்போஸ் உங்களுடைய காம்ப்ளெக்ஸ் வந்து D6 ஐஸ்பின். ஐஸ்பின் என்ன கண்டிஷனு? ஸ்ட்ராங் ஃபீல்டு ஐஸ்பின் HS சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். வீக் ஃபீல்டு லோ ஸ்பின் அப்படின்னா இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஸோ D6 ஐஸ்பின்னா இருந்துச்சு அப்படின்னா போட்டது T2Gல 6 இருக்கும், EGல 0 இருக்கும். பட் இப்போ D6 ஹேவிங் லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ், இது வந்து லோ ஸ்பின் இல்லையா, இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டு. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் அப்படின்னா லோ ஸ்பின் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா T2Gல 4 இருக்கு, EGல 2 இருக்கு, கரெக்டா? சொன்னீங்க இல்லப்பா, ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னா கரெக்ட். ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னா லோ ஸ்பின், மாத்தி சொல்லிட்டேன். ஸ்ட்ராங் ஃபீல்டு அப்படின்னா லோ ஸ்பின், வீக் ஃபீல்டு அப்படின்னா ஐ ஸ்பின், கரெக்ட். ஸோ வீக் ஃபீல்டு அப்படின்னா ஐ ஸ்பின் தான் கரெக்ட். ஏன்னா வீக் ஃபீல்டு அப்படின்னா ஐ ஸ்பின், நம்பர் ஆஃப் அன்பெடல்டன் ஹையா இருக்கும், ஓகேங்களா? கரெக்ட் தான். ஸோ இப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாருங்க. ஸோ முதல்ல இது எனக்கு தெரியணும். இந்த கான்ஃபிகரேஷன் எழுத தெரிஞ்சுட்டா அதை வச்சு நான் இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருவேன். ஸோ இது எனக்கு ஐசோட்ரோபிக் ஃபீல்டு, இது எனக்கு லிகாண்ட் ஃபீல்டு. ஸோ இப்போ எப்படி சார் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது? ஸோ இது எவ்வளோ கம்மியாக இருக்குது? -0.4 del0. இது எவ்வளோ அதிகமாக இருக்கு? +0.6 del0. ஸோ இந்த இடத்துல இருந்து இது எவ்வளோ அதிகமாக இருக்கு, இந்த இடத்துல இருந்து இது எவ்வளவு கம்மியா இருக்கு? இது வந்து -0.4 del0, இது +0.6 del0. ஸோ அப்போ நம்ம அது மாதிரி பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு? -0.4 del0 இன்ட்டு T2Gல இருக்கிற எலக்ட்ரான் 4, ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? 0.6 del0 இன்ட்டு அதுல இருக்கிற எலக்ட்ரான் பேரிங் எனர்ஜி எத்தனைன்னு போடலாம். ஸோ இந்த லிகாண்ட் ஃபீல்டுல ஒரு பேரிங் எனர்ஜி இருக்கு, அதே மாதிரி ஐசோட்ரோபிக் ஃபீல்டுல ஒரு, அதை பத்தி கவலை இல்லை. ஸோ இது வந்து -1.6 del0 வரும், பிளஸ் இங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1.2 del0 வரும். ஃபைனலா எனக்கு வந்து இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 0.4 del0 இருக்கும், கரெக்டா? மைனஸ்ல இருக்கும். ஸோ ஒரு del0 அப்படின்றது வந்து 10 dQன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? dQன்றது கிறிஸ்டல் ஃபீல்டு பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு யூனிட், இது மீட்டர் கிலோகிராம் மாதிரி. ஸோ ஆன்சர் வந்து 0.4 del0ன்னு கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா 4 dQன்னு கொடுக்கலாம், -4 dQ இது மாதிரியும் கொடுக்கலாம். ஸோ ஒரு del0 10 dQ, -4ன்றதுனால 0.4 × 10 என்ன ஆகும்? உங்களுக்கு 4ன்னு ஆயிரும். ஸோ 4 dQ. ஸோ இப்படியும் சொல்லலாம், கரெக்டா? dQலையும் நீங்க கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எனர்ஜி சொல்லலாம், இல்ல ΔO இதுலயும் சொல்லலாம், ஓகேங்களா? இதுதான் ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கலாம். இந்த 0.4க்கு பதில் 0.6க்கு பதில் நீங்க 3/5ன்னு போடலாம். அப்ப போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் ஃபிராக்ஷன்ல வரும், கரெக்டா? அப்ப எப்படி ஒரு ஆன்சர்? × 4 8/5 del0ன்னு வரும், மைனஸ் பிளஸ்
3 into 2 6/5 del நாட்னு வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு பக்கமும் 5 நீங்க 5 நாட்னு வரும். அதுதான் உங்களுக்கு இப்படியும் கொடுப்பாங்க. கரெக்டா? ஸோ ஆன்சர் இப்படி இருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். ஏதாவது ஒரு விதமா இருக்கலாம். ஆன்சர் வந்து ஒன்று இதுவா இருக்கலாம், அல்லது இதுவா இருக்கலாம். ஆப்ஷன். ஓகேங்களா? இப்போ இது இஸ் ஈக்குவல் டுனா இப்படியும் இங்கே கொடுக்கலாம். -2/5 dq. ஏன்னா 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஸோ -2/5 into 10. அப்போ இங்கே 2ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா -4 dqன்னு வந்துடும். ஸோ -4 dqன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எனிவே உங்களுக்கு வந்து பிரிகை ஆற்றல டெல் ஓவில் ரெப்ரசன்ட் பண்ணலாம், இல்லை டி ரெப்ரசன்ட் பண்ற விதம். ஸோ படிகப்புல நிலைப்படுத்தும் ஆற்றல் கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம இந்த மாதிரி கத்துக்கலாம். புரியுதுங்களா? புரியுது. ஓகேங்களா? ஸோ நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுக்கு எப்படி கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி அப்ளை பண்றது, எப்படி கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரிமைனிங் நம்ம டெட்ராஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ், மெட்டல் கார்பனைல், கலர்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது டவுட் தான் நீங்க கேட்கலாம். டவுட் இருக்கா?